திரு ரஜினிகாந்த், இதில் வந்து திருமாவர்களை பற்றி பேசுகின்ற போது திரு நயினார் நாகேந்திரன் சொன்னாங்க, அவர்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொன்னால், நாங்கள் இருக்கோம் 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 சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லும்போதே ஒரு டவுட் வருதே, அப்படின்னா கூட்டணி இங்கேருந்து வெளியே போகிறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் தோல்வி பயம் வந்துருச்சுன்னு திரு நயினார் நாகேந்திரன் ப்ரெஸ் மீட்டில் செய்தியாளர் சந்திக்கும் போது திண்டுக்கல்ல பேசினார். முதல்ல நயினார் நாகேந்திரன் அவருடைய தலைவர் பதவியை வந்து அவர் உறுதிப்படுத்திக்கணும், அல்லது தலைவராக நான் தான் தலைவருங்கிறத அவர் வந்து சொல்லணும். அவர் தான் மாநில தலைவர், அது ரைட்டு. ஆனால் அதை அண்ணாமலை வந்து அவர் தாண்டி போயிட்டு இருக்கிறாரு. அண்ணா வந்து ஒரு தலைவர் பேச வேண்டியதை, ஒரு தலைவர் ரியாக்ட் பண்ண வேண்டியதை, தலைவர் கருத்து சொல்ல வேண்டியதை தலைவரே வந்து ஓரம் கட்டிவிட்டு அண்ணாமலை வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையிலே இன்றைக்கி இதை அண்ணாமலை வந்து தலைவர் பதவியும் போயிட்டாரா, அவர் தான் இருக்கிறாரா, நயினார் நாகேந்திரன் வந்து இருக்காரா இல்லையாங்கிற கேள்வி வந்து எழுது. அதாவது சார், இப்போ வந்து இன்றைக்கி நம்ம அண்ணன் எரிமலை ராமச்சந்திரன் பேசினாங்க. அதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, இந்த கூட்டணி 2026 யார் ஜெயிப்பாங்க. அண்ணன் வந்து பழைய வரலாற்றுக்கு போயிட்டார் ஒழிய அவர் உரிய பதிலை சொன்ன மாதிரி இல்லை, சொல்லலை. நீங்கள் அதில் ஒரு இடைச்செருகள் வேறு நீங்கள் சொன்னீங்க. அதாவது 2021 திமுக பாஜக கூட்டணி இருந்தது, அது உண்மை தான். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருந்தது, அது நீங்களே சொன்னீங்க. இந்த கண்டிஷன் குறைந்தபட்ச செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை மீறலை பிஜேபி. அன்னைக்கு நாங்கள் கூட்டணியில் இருந்தோம்னா நாங்கள் தெளிவாக அறிவிச்சோம். அன்றைக்கி இருந்த காலச்சூழலில் நாங்கள் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி, அந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி இருக்கிறது. அதே காலச்சூழல் தான் இப்போதும் இருப்பதாக அந்த காலச்சூழலும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு காலச்சூழல் இருக்குமா, அது மாதிரி அவர்களுக்கு ஒரு காலச்சூழல் இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நான் பேசி முடிச்சிடுறேன். அது வந்து நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கே வைத்தோம். அதே சமயத்தில் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வந்து எங்களை வந்து கலைஞர் கன்வின்ஸ் பண்ணுற ஒரு எல்லாத்தையும் உடன்படுற ஒரு புள்ளிகளை வந்து எங்களுக்கு விவரிச்சதுனால நாங்கள் அந்த கூட்டணியில் அந்த கூட்டணி திமுகவோடு கன்வின்ஸ் ஆனோம். இருக்கட்டும், ஆமாம், திமுகவோடு கன்வின்ஸ் ஆனோம். திமுகவோடு, பிஜேபியோடு அல்ல. ஒன்று இன்னைக்கு சார், இன்னைக்கு வந்துடும், நீங்கள் கேட்ட கேள்விக்கு தலைப்புக்கு வந்துடும். இன்னைக்கு 2026 திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறும், ஆட்சியை பிடிக்கும். காரணம், இது கொள்கை அடிப்படையில் உருவான கூட்டணி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. திமுக கூட்டணி அறிவித்து நாங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். காங்கிரஸ் இல்லை, அந்த கூட்டணி காங்கிரஸ் தான் காங்கிரஸ் எல்லாத்தையும் சொல்லிடவா, பிரதான கட்சியில் இருங்க, எல்லாத்தையும் வரிசை பண்ணி சொல்லிடவா. இல்ல, நீங்க விசிக சொன்னீங்க, இடதுசாரி சொன்னீங்கன்னா காங்கிரஸ் ஒருவேளை அதுல இல்லையோன்னு கேட்கல. காங்கிரஸ் இருக்கிறாங்க. நாங்க வந்து இந்த கூட்டணியை உருவாக்கியது நாங்கள் பங்காளர்கள்னு சொல்ல வர்றோம். உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கூட்டணி 2017 வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கிற கூட்டணி. இந்த கூட்டணியின் மீது மக்களுக்கு பெரிய எந்த அதிருப்தியும் இல்லை. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எல்லா இடத்துலையும் இருக்கும். அது பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும் நம்ம. இப்போ பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி என்பது மக்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து பிஜேபிக்கு ஒரு அடிமை சேவகம் செய்கிற ஆட்சியாகத்தான் இருந்துச்சு. அதனால் அவங்க உதய் மின் திட்டமாக இருக்கலாம், அல்லது அவங்க இருக்கும்போது நீட் இருந்துச்சு, அவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸை கொண்டு வந்தாங்களா, இதெல்லாம் இன்றைக்கி பேசலாம். அன்றைக்கி என்ன செய்து கொண்டிருந்தார்கள்னு தெரியாது. ஆட்சி அதிகாரமே யாருக்கு துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு தூத்துக்குடியில், அதை நான் வந்து தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அன்றைக்கி முதலமைச்சர் இருந்தார். இப்போ இந்த சூழலில் இன்றைக்கி வெற்றிகரமாக இயங்கக்கூடிய இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டதை போல் இதில் எந்த சிதைவும் கிடையாது. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு வந்து தோள் கொடுப்போங்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தாலும் திமுக ஆட்சி எதிர்த்து, அரசை எதிர்த்து மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோமா, போராடுறோம். அந்த உரிமை எங்களுக்கு, அது சுதந்திரம் இருக்குது. அதில் பெரிய முரண்பாடு வந்துடுதில்ல. செல்வப்பிரந்தி அவர்கள் வந்து ஒரு பட்டியலின இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீ வந்து தண்ணி திறந்து விட கூட சொல்லக்கூட கூடாது அப்படின்னு அவ்வளவு கடுமையாக அதிகாரிகளை விமர்சித்தார். அதாவது சார், அதிகாரிகள் எல்லாருமே வந்து சரியாக இருக்கிறது இல்லை, காவல்துறை அதிகாரிகள்லாம் சரியாக இருக்கிறது இல்லை. ஆட்சியாளர்களுக்கு ஒரு குறிப்பாக முதலமைச்சருக்கு ஒன்று இருந்துச்சுன்னா அமைச்சர்கள் கூட வந்து வேற
மாதிரி இருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தில். அது வந்து அதிமுகவில் இந்த மாதிரியான தீண்டாமை கொடுமைகள்லாம் முற்றிலும் ஒளிஞ்சு போயிடுச்சா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இது கொள்கை அடிப்படையில் வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கிற கூட்டணி. ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணி எது? மிரட்டல் அடிப்படையில் உருவான கூட்டணி. என்ன மிரட்டல்? ஆமாங்க, பழனிசாமி அவர்களை மிரட்டித்தான் அமித்ஷா வந்து கூட்டணிக்கு சேர்த்திருக்கிறாரு. இதே 2024 வாசல் கதவு எந்த நேரம் திறந்திருக்கும், எப்போது வேணாலும் வந்து சேர்ந்து கொள்ளலாம் சொன்னப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று அவங்க போய் சேரல, அந்த கூட்டணியில் சேரல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் புரட்சி தமிழர் பிஜேபி ஆதரிச்சாரா? இப்போ அதுதான் நான் கேட்டேன். நான் சொல்லிடுறேன், பதில் சொல்லுவேன். நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க வந்து அன்னைக்கு அண்ணாமலை வந்து தலைவராக இருந்தார், பிஜேபிக்கு மாநில தலைவர். அவர் வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்பை கன்வின்ஸ் பண்ணார். என்ன கன்வின்ஸ் பண்ணாரு? நாம கூட்டணிக்கு போக வேண்டாம், அதிமுகவோட போக வேண்டாம், நாம தனியா இருப்போம், அப்பதான் நம்ம செல்வாக்கு உயரும், நாம ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் உருவாகணும்னு சொன்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுக்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க கோஆர்டினேட் பண்ணுங்க, நான் அதை நடத்தி காட்டுறேன்னு சொல்லி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பிஜேபியுடைய சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கும் நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பிஜேபி அதிமுக விட்டு வச்சாங்க. அதிமுக விட்டு வைக்கப்பட்டதை தவிர அதிமுக முரண்டு பிடிச்சிக்கிட்டு வெளில போக முடியாது. புரியுதா இல்லையா? அது இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு? இப்போ அமித்ஷா வந்து மெட்ராஸில் வந்து உட்காந்துக்கிட்டு ஐடிசி சோலா வீட்டில் உட்காந்துக்கிட்டு பழனிசாமி வரியா இல்லையா வந்து உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவரை பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவரை டிக்ளேர் பண்ணுறாரு. இவரை டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லாமல் கூட்டணி ஆட்சி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிக்ளேர். அப்படியெல்லாம் கிடையாது, மிரட்டி வர வைக்கப்பட்டது தான். இதுல வந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் பேசி இருவரும் ஒரு சுமூகமான மனநிலைக்கு வந்ததுக்கு பிறகுதான். ஏன்னா அமித்ஷா அவர்கள் காலையிலேயே வந்து சுமூகமான மனநிலை நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்றது தான் எல்லாருக்கும் தெரியுமே, மக்களுக்கு தெரியுமே. சுமூகமானது என்ன? நாம் போகலைன்னு சொன்னால் நம்ம பெரிய பாதிப்பை உள்ளாகும், வந்து இடி வந்துடும், ரைடு வந்துடும், அப்புறம் சிபிஐயில் மாட்டிக்குவோம், நம்முடைய புடியெல்லாம் வந்து நம்முடைய எல்லா ஆவணங்களும் அவங்க கையில் மாட்டிருக்கு, போகாட்டி சிக்கலாகிட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, தான் கூட இருக்கிற ஏற்கனவே டிடிவி பிச்சுக்கிட்டு போயிட்டார், அதிமுக வந்து சசிகலா பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, ஓபிஎஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக திக்காலுக்கு ஒன்றாக நிற்கிது. இதில் இவரு கூட இருக்கிற வேலுமணி, தங்கமணி, சின்னமணி, பொன்னுமணி எல்லாருமே இங்கே சிக்கலாக இருக்கிறாங்க. ஆகவே வந்து இந்த மணிகளை எல்லாம் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு ஒன்றா கோத்து வைக்கணும். இந்த மணிகளைன்னு சொன்னாக்கா அமித்ஷா என்கிற அந்த நபர் சொல்கிற ஆட்டு வைக்கிற அந்த ஆட்டத்துக்கு நாம் ஆடாட்டி இந்த மணியும் உதிர்ந்து போயிடுங்கிற பயத்தில் தான் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் தான் ஆட்சி இருக்க போகிறது, அப்படித்தான் இது நடக்க போகிறது என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள். சார் அமித்ஷா அவர்கள், நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சார், உங்களுக்கு சொல்கிறேன் சார், அமித்ஷா அவர்கள் அப்படி ஒரு மிரட்டலுக்காக சுமூகத்துக்காக வந்து இங்கே எத்தனை முறை வந்திருக்காரு சார்? நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். நீங்கள் வந்து இங்கே பல முறை வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, கூட்டணி ஆட்சி தான் 2026 எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி தான் நடக்கணும் எத்தனை முறை அறிவிச்சிருக்கிறாரு அமித்ஷா? அப்படியெல்லாம் இல்லை, கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக அறுதி பெரும்பாலும் தான் ஆட்சி அமைக்கணும் இவர் எத்தனை முறை வந்து மறுப்பு சொல்லியிருக்காரு? இது முரண்பாடா இல்லையா? இப்போ இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காங்கிரஸும் கேட்குறாங்களே கூட்டணியில் ஆட்சி வேணும் கேட்குறாங்க, அதே மாதிரி தான் அவங்களும் கேட்குறாங்க. கேட்கறது வேற, டிக்ளேர் பண்றது வேற, சொல்றது வேற. அதை டிக்ளேர் சார் பிரகடனப்படுத்துவது வேறு, கோரிக்கை வைப்பது வேறு. இங்கே கோரிக்கை வைக்கப்படுகிறது, அங்கே அவர் டிக்ளேர் பண்றாரு, இவர் மறுத்து பேசுறாரு. யார் மறுத்து பேசுறா? அகில இந்திய தலைமை வந்து டிக்ளேர் பண்ணுது. தமிழ்நாட்டில் வந்து தலைமையா இருக்கிற தலைமை வந்து ஐயோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு, செங்கோட்டையன் எப்படியெல்லாம் பழனிசாமி மிரட்டப்படுறாருன்னு உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். செங்கோட்டையன் பழனிசாமிக்கு எதிராக ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட்டு 10 நாளில் நீங்கள் வந்து எல்லாரும் ஒருங்கிணைக்கணும், இல்லைன்னு சொன்னாக்கா நான் ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவரே மறுமொழியும் சொல்லிட்டார். பதில் சொன்னேன், நான் சொன்னது 10 நாளுங்கிறது அது முயற்சி எடுக்கணும், அது வந்து 3 மாதத்தில் பண்ணலாம் அப்படிங்கிறத அவரே பதில் சொன்னதா? நான் அவர் சொன்னதா பதில் சொல்லட்டும் சார். நான் ஒன்று கேட்குறேன் சார், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களால் செங்கோட்டையன் நடவடிக்கை எடுக்கப்பட்டாரா இல்லையா? கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டார்ல. பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் பிஜேபியும் தானே கூட்டணியில் இருக்கு. இந்த தன்னுடைய கூட்டணி இருக்கிற ஒரு முக்கியமான கூட்டணி கட்சி, தமிழ்நாட்டுக்கு தலைமையாக இருக்கிற கூட்டணி கட்சி தலைவரால் பொதுச் செயலாளரால்
நடவடிக்கை எடுக்கப்பட்ட செங்கோட்டையனை நீங்க வந்து சந்திச்சீங்களா இல்லையா? அமித்ஷா இருங்க அமித்ஷா இருங்க நான் சொல்லிடுறேன். நீங்க எந்த போட்டோவாவது பாத்தீங்களா? என்னங்க போட்டோ பாத்தீங்க? முழு பூசணிக்க சோத்துல மறிக்க பாக்குறீங்களா? நான் கேக்குறேன், அப்புறம் பதில் சொல்லுங்க. அவரே பதில் சொன்னாரு. சகோதரி நீங்க பிறகு பதில் சொல்லுங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ வந்து நீங்க உங்க கூட்டணி தலைமைக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? இந்த கட்சியில நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நபரை நீங்க சந்திக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப இதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்க நம்மளை விட்டு பழனிசாமி எங்க போட்டவரை பார்த்துக்கலாம், ஒன்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்டா என்ன நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுற ஒரே விஷயம். அதாவது அமித்ஷாவும் சந்திச்சாரு, நிர்மலா சீதாராமனும் சந்திச்சாங்க. அப்போ இதுதான் பிஜேபியும் அதிமுகவும் இடையில இருக்கிற கூட்டு. எப்படிப்பட்ட கூட்டு? மிரட்டலால் உருவாகி இருக்கிற கூட்டு. என்ன இப்ப நீங்கள் சொல்ல கணக்கில் அடிப்படையில் வைத்து பார்த்தால் கூட இங்க இருக்கக்கூடிய அதிமுக தான் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது, பாஜக இன்னும் வளரக்கூடிய கட்சியாக இருக்கிறது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியுமன். அதிமுகவை வந்து வைத்துதான் பாஜக வளர முடியும் என்ற சூழல் இருந்தால் அப்போ அவங்க மிரட்டல் மூலமா அவங்க சாதிக்கக்கூடிய பொருள் என்னவாக இருக்கும்? சாதிக்கக்கூடிய பொருள் என்ன? அதிமுக வச்சுட்டு இவங்க ஜெயிச்சுட்டு அப்புறம் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஜெயிச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்கிறேன், ஒரு லாஜிக்காக பேசுகிறேன். கூட்டணி ஆட்சின்னு உருவாக்கி முதலமைச்சர் வந்து பிஜேபி ஆளை முதலமைச்சராக டிக்ளேர் பண்ணுவாங்க, அல்லது நீ முதலமைச்சர்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்களை வந்து விலைக்கு வாங்கி எப்படி பண்ணாங்க? முதலமைச்சர் வந்து அவங்க வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? நிச்சயமாக அப்படி வந்து உருவானாக்கா நான் சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்காக சொல்கிறேன், கற்பனையாக சொல்கிற விஷயமாக இருந்தாலும் கற்பனையாக சொல்கிறேன். அப்படி வந்து கூட்டணி இவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வராங்கன்னு ஒரு நடக்காத மணலால் கயிறு திரிக்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த விதத்தில் சொல்வதற்கு கூட ரஜினிகாந்துக்கு மணலால் கயிறு திரிக்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா 100% இப்பயே அவங்க திக்காலுக்கு ஒரு மூலையை அடிச்சு வச்சுட்டாங்க சார். பிஜேபி வந்து அதிமுக செதறடிச்சு வச்சுட்டாங்க சார். நாளைக்கு அதிமுகவை முற்றிலும் ஒழித்து விட்டு இங்க என்ன ஒரு வந்து முனையை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, என்ன களத்தை இங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு உருவாக்கணும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் திரு ரஜினிகாந்த், என்னன்னா அதிமுகவை குறித்து நீங்கள் நிறைய கவலைப்படுகிறீர்களோ என்கிற என்னன்னா திமுக கூட்டணியை பத்தி இல்லாமல் அதிமுக பாஜக இப்படி ஒரு ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதோ? 100% கவலைப்படுறோம். அந்த கவலை அதிமுகவின் மீது இருக்கிற கவலை அல்ல, அந்த கவலை பழனிசாமி மீது இருக்கிற கவலை அல்ல, அது தமிழ்நாட்டின் மீது இருக்கிற கவலை, தமிழ் மண்ணின் மீது இருக்கிற கவலை, சமூக நீதியின் மீது இருக்கிற கவலை. இந்த சமூக நீதியும் தமிழ் மண்ணும் பெரியார் மண்ணும் இங்கே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னா திமுக அதிமுக இரட்டை முனை இருந்தா பிரச்சனை இல்லை. பிஜேபின்னு ஒன்று வந்தா நிச்சயமாக இந்த மண்ணில் எப்படி வட மாநிலங்களில் எப்படி இங்கே சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு வெறுப்பு அரசியல் மேலோங்கி அங்கே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிளவும் வன்மமும் கலவரமும் ஏற்படுகிறதோ, உணர்ச்சியை தூண்டி அங்கே வந்து அரசியல் ஆதாயம் பார்க்கிறார்களோ, அது இங்கே நிகழ்த்தப்படும். அரசமைப்பு சட்டம் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய கனவு. அந்த கனவு இங்கேயும் அவர்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள். ஆகவே எங்களுக்கு இருப்பது அதிமுக மீது இருக்கிற கவலை அல்ல, நீங்க சொல்ற தொடர்ச்சியாக தமிழ் மண்ணின் மீது இருக்கிற கவலை. தொடர்ச்சியாக நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் கட்சியினுடைய தலைவராகட்டும் தொடர்ச்சியாக திருமாவளவன் அந்த இது வந்து ஒரு தொடர்ச்சியாக இருப்பதை போல தெரிகிறது. அதுதான் அவர்கள் தரப்புல இருந்து எதிரொலிக்கூடிய ஒரு பேச்சா இருக்கு.